வணக்கம், நான் உங்க வில்லேஜ் இன்வெஸ்டர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு எப்படி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றது, ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றது, அப்புறம் டிமேட் அக்கௌண்ட்னா என்னன்னு பார்க்க போறோம், ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவைப்படும், அப்புறம் எந்த புரோக்கரேஜ் ரைட்டான புரோக்கரேஜ் சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு குழப்பம் இருக்கும் எல்லாத்துக்கும். அதை பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிக்கங்க. டிமேட் அக்கௌண்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். டிமேட் அக்கௌண்ட்னா இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான் டிமேட் அக்கௌண்ட்ங்கிறது. நீங்க ஷேரை வந்து வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுடைய ஷேருங்கிறது பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அதாவது எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல உங்களுடைய அக்கௌண்ட்ல எப்படி காசு கிரெடிட் ஆகுது டெபிட் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி நீங்க ஒரு ஷேரை வாங்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். ஒரு ஷேருங்கிறது கிரெடிட் ஆகி உங்க பேங்க் அக்கௌண்ட்ல அந்த ஷேருங்கிறது பேங்க் அக்கௌண்ட்ல எப்படி இருக்குதோ அந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட்ல உங்களுடைய ஷேரா வந்து போய் ஸ்டோரேஜ் ஆகிடும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னன்னா, இப்போ வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி பிஎஸ்சி இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும், பை பண்ணுறதுக்கு சேல் பண்ணுறதுக்கு. இது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுங்கிறது ஓப்பன் பண்ணோம். இதை வந்து ப்ரொவைட் பண்ணுற ப்ரோக்கரேஜஸ், அதாவது ப்ரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஜெரோதா, பேடிஎம் மணி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்கு, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆப் மூலமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் ரெக்குவயர்மெண்ட். இந்த டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ அண்ட் பேங்க் டீட்டெயில், இல்லைன்னா கேன்சல் ஆன செக்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்க உங்க கையில ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த பேங்க்ல கொடுத்துருக்க மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்கான்னு பாத்துக்கணும். இந்த பேங்க்ல நீங்க கொடுப்பீங்க இல்லையா, அதாவது ஆதார் கார்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பரும் பேங்க்ல இருக்க நம்பரும் அண்ட் பேன் கார்டில் இருக்கிற நம்பரும் கரெக்டானு பார்த்துக்கணும். பேன் கார்டில் இருக்கிற நேம் தான் நீங்க அங்க கொடுக்கணும். அதாவது பேன் கார்டில் வந்து பாத்தீங்கன்னா என்ன நேம் இருக்கு, உதாரணத்துக்கு சொல்லணும்னா பேன் கார்டில் வந்து பாத்தீங்கன்னா அருண் பிரசாத் அப்படின்னு இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா அவங்க அப்பா பேர் வந்து ஸ்ரீனிவாசன் அந்த மாதிரி இருக்கும். ஸ்ரீனிவாசன் அருண் பிரசாத் தான் உங்களுடைய நேமை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த டீட்டெயிலாம் நீங்க ரெடியா எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அந்த புரோக்கரேஜ் அக்கௌண்ட்ல இந்த டீட்டெயிலாம் கொடுத்து ரெஜிஸ்டர் ப்ராசஸ்ங்கிறது ஒன்னொன்னா ஸ்டார்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க, நம்ம புரோக்கரேஜ் எடுத்து ரெஜிஸ்டர் பண்றதெல்லாம் ஓகே. ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும், மெயினான இது பாத்தீங்கன்னா என்ன புரோக்கரேஜ் சூஸ் பண்ணலாம். அதாவது புரோக்கரேஜ் மீன்ஸ் எந்த, அதாவது ஷேர் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட ஆப் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த நீங்க வாங்கி விற்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செபியில ஒரு சார்ஜஸ் போடுவாங்க அண்ட் புரோக்கரேஜ்ங்கிறது ஒரு சார்ஜஸ் போடுவாங்க. இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜெரோதால பாத்தீங்கன்னா ட்ரேடிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட்டுங்கிறது ஒரு அமௌண்ட் பிடிப்பாங்க. டெலிவரி ட்ரேடிங்க்கு பாத்தீங்கன்னா பிடிக்க மாட்டாங்க. டெலிவரி மீன்ஸ் இன்வெஸ்டிங், கிட்டத்தட்ட இன்வெஸ்டிங்னு சொல்லலாம். அதுக்கு வந்து 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இதுல பேடிஎம்ல பாத்தீங்கன்னா அவங்க 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. வாங்குறதுக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க, விற்கிறதுக்கும் சார்ஜ் பண்ணலாம், மேபி தெரியல. இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கணும். அதாவது அவங்களுடைய டாக்குமெண்ட்ல என்னென்ன சார்ஜஸ், ஹிடன் சார்ஜஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன சார்ஜஸ் இருக்குது, இந்த டீட்டெயில் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எந்த புரோக்கரேஜ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணணும். இந்த புரோக்கரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இது பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க முடியாம இருக்கும், அதுக்கு தனி ஆப் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா பாண்டு வாங்க முடியாத ஆப்ஷன் இருக்கும். இது எல்லாமே இருக்கிறது. அமௌண்ட்டும் கம்மியா இருக்கிற புரோக்கரேஜ், இது எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அனலைஸ் பண்ணி, அதுவும் இல்லாம ரேட்டிங், அதாவது கூகுள்ல ரேட்டிங் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த புரோக்கரேஜ் வாங்கினா நல்ல பிளாட்ஃபார்ம் புரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு. அந்த புரோக்கரேஜை பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஹிடன் சார்ஜஸ் எது எதுல கம்மி, எவ்வளவு கொடுக்குறாங்க, அந்த சார்ஜஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு புரோக்கரேஜை சூஸ் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னா ஜெரோதால நான் யூஸ் பண்றேன், பட் அதுல வந்து பாண்ட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி எனக்கு இல்ல, ஆப்ஷன்ஸ் இல்ல. மேபி இருக்கலாம், ஆனா எனக்கு ஆப்ஷன்ஸ் இல்ல. அதனால நான் என்ன பண்றேன்னா கோல்டன் பிஐங்கிற ஒரு இதுல தனியா குரோம்ல ரெஜிஸ்டர் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாண்ட் வாங்குறதுக்காக. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா பேடிஎம் மணில பாண்ட் வாங்குறதுக்காக நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்க இவர் இந்த ஆப் தான் யூஸ் பண்றாரு, யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஆப் நீங்க அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சார்ஜஸ் எவ்வளவு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல நீங்க கரெக்டா பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஸை.
இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி 2 நாளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்ங்கிறது ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஸ்ல கஸ்டமர் சப்போர்ட்ஸும் எதுல கொடுக்குறாங்க, நல்ல கஸ்டமர் சப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு நீங்க பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்ப நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா எப்படி நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுன்னு நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல உங்களுடைய மொபைல் நம்பர் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டில் இருக்கிற நேமை தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அண்ட் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இ சைன், அதாவது ஒரு பேப்பர்ல நீ உங்களுடைய சைனை போட்டு வச்சிருக்கலாம். அந்த இ சைன் போட்டு வச்சதுக்கு அப்புறம் அந்த சைனை வந்து ஸ்கேன் பண்ணி டிஜிட்டலைஸ் ஃபார்மேட்ல மாத்தி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடும். உங்களுடைய ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. பேங்க் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மேபி ₹1 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில் நீங்க கொடுக்கும் போது இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் பிளஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்ங்கிறது ஓபன் ஆயிடும். அப்படி ஓபன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ₹100 அமௌண்ட்ங்கிறது ஆட் பண்ணும், ஃபண்டுங்கிறது ஆட் பண்ணி ஒரு ஷேர்ஸை நீங்க நல்ல ஃபண்டமெண்டல் அனலைஸ், ரொம்ப முக்கியம். இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்ங்கிறது பண்ணதுக்கு அப்புறமாட்டுக்கு தான் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஷேருங்கிறது வாங்கணும். ஒரு ஷேரை வாங்கி அது ஏறுதா இறங்குதான்னு நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துக்குங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க ஷேரை வந்து இந்த ஷேர் கம்பெனியுடைய நியூஸஸை கேதர் பண்ணி ஒரு ஷேரா வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். இதை ரொம்ப முக்கியமா பார்த்துக்குங்க. புரோக்கரேஜ்ல ஹிடன் சார்ஜஸ் இருக்குதா, அடுத்தது யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குதா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லிவரேஜ் சார்ஜஸ் அண்ட் பாலிசிஸ், அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்குதா, இதெல்லாம் பாருங்க. முக்கியமானது என்னன்னா அந்த புரோக்கரேஜ் வந்து செபியில ரெஜிஸ்டர் ஆயிருக்கா, அதை மெயினா பார்க்கணும். செபியில ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்ட்டு பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இந்த ஷேர் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுல இருந்து உங்களுக்கு டிவிடெண்ட் இருந்தது கிடைக்கும், நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். பட் நல்ல ஒரு ஷேரை எடுக்கும் போது தான் இன்வெஸ்டிங் மட்டும்தான் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணாதீங்க. தயவு செய்து ட்ரேடிங் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா உங்களுடைய மணிங்கிறது லாஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லலாம், நான் ஷேர் மார்க்கெட்ல ஜாம்பவான்பா, என்னப்பா நான் ட்ரேடிங்லாம் பண்ணி பெரிய ஆளா ஆயிடுவோம்பா அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா ட்ரேடிங் பண்ணவங்க 99% வந்து பாத்தீங்கன்னா மணியை லூஸ் பண்ணவங்க தான் இருக்காங்க. அதனால ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஆப்புங்கிறது நீங்க சூஸ் பண்ணி என்ன ஆப் இது பண்ணலான்ட்டு சூஸ் பண்ணிக்கங்க. நேற்று போட்ட வீடியோக்கு வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லைக்ஸ் பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும்னா வில்லேஜ் இன்வெஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் எ நைஸ் டே.